நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர் ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம், ஒரு அழகான நட்சத்திரம். லெட்ஸ் வெல்கம் த ஹேண்ட்சம் அரவிந்த் சுவாமி சார். Hi sir. யூஸ்வலி வந்த உடனே நாங்கள் வந்து ஒரு பொக்கையை கொடுப்போம். ஓகே, இவ்வளோ பெண்கள் யார் கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய போட்டியே நடந்தது. சரி, ஒரு பேத்தி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா ஒரு பாட்டி சொன்னாங்க, அரவிந்த் சுவாமிக்கு பொக்கே கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டியே நான் போட்டி போடும்போது பேத்தி போட மாட்டாளான்னு. ஃபைனலி வி வந்து டிசைடட் தட் ஒரு கியூட்டானா யங் கிட் வில் கிவ் யூ அ பொக்கே. சலோ. So, why wait? Let's play. Sure, sir. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. ஒரு அழகான நட்சத்திரம். வெல்கம் ஃபார் தி ஷோ. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அவங்கள கேட்கணும். ரொம்ப நாளாக அது கேள்வி. யூஸ்வலி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகன், ஒரு நட்சத்திரம் வந்து டோட்டல் ஒரு எட்ஜ் வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் டவுன் டு வில்லேஜஸ் வரைக்கும் பாப்புலர் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்கு பல வருடங்களின் பயணம் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வந்த உடனே எந்த அளவுக்கு மக்கள் மனசுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஊரில் மாப்பிள்ளை இருந்தால் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். என்ன ஒரு பெரிய அரவிந்த் சாமி நினைப்பாயா உனக்கு? எப்படி இருக்காரு மாப்பிள்ளை? அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு. இப்படி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எலிமெண்ட். அந்த பீக்கில் எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறதே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் பாட்டுக்கு வந்து நான் உங்களோட கூட வேலை செஞ்சுருக்கேன், ஒர்க் வித் யூ. ஸோ நான் பாட்டுக்கு வருவேன், வேலையை முடிப்பேன், போவேன். இது வந்து ஒரு பிளான் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியோ. When you are loved by each and of course, I mean, love is always more than welcome all the time. I mean, it makes you feel good. So I thank everybody for that love and for Superb. அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம ஷோக்கு வந்தாச்சு. பாட்டி போட்டி போட்டா பாட்டி இதோ பேத்தி பொக்கே கொடுத்துட்டாங்க. ஓகேயா? விளையாடணும், நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்ளணும். அண்ட் வி ஹேட் அ வண்டர்ஃபுல் 3 episodes வித் கமல் ஹாசன் சார் அவர்கள். அற்புதமான ஒரு பயணம் நிகழ்ந்தது. இது ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி வீக். அண்ட் நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்ன உடனே okay, they are waiting to see, including my mother, my wife, my daughter. It's wonderful. And to have a colleague, to have a friend on a hot seat is my pleasure. No, it's my pleasure to be here. well, உங்களுக்கு ரூல்ஸ் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு கோடிக்கு 15 கேள்விகள் இருக்குங்க. முதல் கேள்வி 1000 ரூபாய். படிப்படியாக நாங்கள் போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். அண்ட் இங்கே ஒரு மணியண்ணன் இருப்பார். முதல் 5 கேள்விகளுக்கு ஒரு 30 செகண்ட், அடுத்த 5 கேள்விகளுக்கு 45 செகண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் கிளம்பிடுவார். எஸ், ஜஸ்ட் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பார் அவர். யூ ஹேவ் 3 லைஃப் லைன்ஸ், ஃபோன் அ ஃப்ரெண்ட், 50-50 அண்ட் ஆடியன்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆடுறோம். Absolutely. நாங்கள் எதுக்கு சும்மா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகிறது? இந்த பணத்தோட நம்ம விலகிடலாம், குவிட் பண்ணலாம்னு அந்த பணத்தோட நீங்கள் குவிட் பண்ணிடலாம் பிஃபோர் யூ லாக் த ஆன்சர். ஓகே, வெல், எந்த காசுக்காக விளையாடுறீங்க? நான் ரவுண்ட் டேபிள் இந்தியா ஒரு ஆர்கனைசேஷனோட அசோசியேட்டாக இருந்திருக்கேன் ஃபார் செவரல் இயர்ஸ். அதில் யங்ஸ்டர்ஸ் பிலோ 40 years இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து we built thousands of classrooms, been associated with various charities. So இன்னைக்கு வந்து the main beneficiaries would be the cancer hospital, Dr. Shanta oda cancer hospital, Dr. Badrinath Shankara Nethralaya, and Vidyasagar, which is an organization supporting the disabled children. So இந்த ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா, இந்த வின்னிங்ஸ் என்ன இருக்கோ இன்னைக்கு அதில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ரவுண்ட் டேபிள் மேட்ச் பண்ணி we are going to help. Superb.
wonderful, and I wish you all the best that you play as much as you can to this wonderful cause. தேங்க்யூ. நல்லதொரு ஆரம்பம். So, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ ரிக், சாமா, யஜுர் மற்றும் அதர்வணம் ஆகியவை பின்வருபவற்றில் எதை குறிக்கிறது? The options are A பருவங்கள், B யுகங்கள், C வேதங்கள், D உபனிஷத்துகள். சி வேதாஸ். C வேதங்கள். Genius lock C வேதங்கள் is the right answer. வேதங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எங்கள் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி ரிலீஜியஸ் பீப்புள். எங்கள் அப்பா வந்து பாடசாலையில் நடத்தியிருக்காரு. ஓகே. அண்ட் அதோட அசோசியேஷன் வழியாக தான் ஆல்சோ சங்கர நேத்ராலயாலாம் வந்திருக்கு. ஸோ சின்ன வயசில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேதங்கள் கேட்க. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ நான் அவரோட இருந்து ஓகே, சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி. வேதா in Sanskrit means knowledge. ரைட். Wonderful. Superb. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ மனித கண்களின் நிறத்தை இவற்றில் எது தீர்மானிக்கிறது? The options are A lens, B retina, C iris, D cornea. தி ஐரிஸ். சி. C iris. Genius lock C iris. ரொம்ப யோசிச்சிங்க? இல்லை ரொம்ப யோசிச்சேன்னா anatomy of the eye கொஞ்சம் Anatomy of the eye, but of course. லென்ஸ் பின்னாடி இருக்கும். So you thought well, and C iris is the right answer. அதோ சங்கர் நேத்ராலயான்னு சொல்லிட்டு just give me a little brief about சங்கர் நேத்ராலயா. சங்கர் நேத்ராலயா த ஃபவுண்டர் வந்து டாக்டர் பத்ரிநாத். அவர் ஆக்சுவலாக அவரும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி அது மாதிரி இருந்தார். அட் த சேம் டைம் இஸ் வெரி ஜெனரஸ் பர்சன். ரொம்ப ஃபிலாந்த்ரோபி அதெல்லாம் வந்து ரொம்ப அவருக்கு பண்ணணும்னு ஒரு அப்படி தான். தட்ஸ் ஹவ் ஹி லெட் ஹிஸ் லைஃப், ஹெல்பிங் பீப்புள். இப்போ டாக்டர் பத்ரிநாத் வந்து சச் அ பிக் டேலண்ட் அண்ட் சச் அ ஃபேண்டாஸ்டிக் டாக்டர். அவர் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஐ திங்க் அவர் வெளிநாடு போய் செட்டில் ஆகலான்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார். அப்போ எங்கள் அப்பா தான் அவரை கன்வின்ஸ்ட் டு ஸ்டே பேக் அண்ட் இங்கே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆதிசங்கராதித்யா ரிசர்ச் சென்டர் வழியாக சங்கர நேத்ராலயான்ற ஒரு இன்ஸ்டியூஷனை அவர் தான் ஆரம்பித்தாங்க. அவரும் டாக்டர் பத்ரிநாத்தும் சேர்ந்து. அண்ட் அதில் ஒரு ஃபவுண்டர் செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் செக்ரட்டரியாக இருந்தார், ஆனரரி செக்ரட்டரியாக. ஸோ எங்களுக்கு சங்கர நேத்ராலயா ஒரு அசோசியேஷன். நான் இப்போ ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவேன், வழக்கமாக அவர் ஆஃபீஸ் போய் அவர் அங்கே இருப்பேன். அப்புறம் நான் அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம். கொஞ்ச நாளைக்கு இந்த சங்கர நேத்ராலயா ஆரம்பித்து சில நாளில் வந்து ஒரு ஐ திங்க் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அவர் வந்து இந்த ஆனரரி செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ அப்போ நான் ஸ்கூல்லேருந்து போய் அங்கே போய் அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவேன். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவர் கேட்டேன், அவர் ஒரு பேக் தூக்கிட்டு வருவார், ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி, கூட மாதிரி. அதில் வந்து மோர், காஃபி, தண்ணி இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்டேன், அப்போ ஏன் நீ இதை தூக்கிட்டு வர, ஆஃபீஸ் போகும்போது அங்கே எல்லாம் கொடுக்குறாள் உனக்கு, இங்கே யாரும் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு, ஏன் நீயே எடுத்துகிட்டு வர வீட்டிலேருந்து கொடுக்க மாட்டாங்களான்னு. ஸோ அப்போ ஒரு சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சார் அந்த செக்ரட்டரிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா அது அப்படின்னாரு, ஆனரரின்னு இருந்தது. சார் ஆனரரின்னா எதுவுமே வாங்காமல் செய்யணும். ஸோ காஃபி இதெல்லாம் கூட ஒரு பிரின்சிபல்டாக வீட்டிலேருந்து. ரீசெண்டாகவும் தே honored him with naming the auditorium in his name, Shankara Nethralaya. அப்போ அந்த ஸ்பீச்லேயும் நான் சொன்னேன், டாக்டர் பத்ரிநாத் really so sweet, these people with such great wisdom. ரைட். அங்கே வாழ்ந்து தான் சொல்லுவாங்க சில வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது. அண்ட் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அனுபவத்தோடு வளர்ந்துருக்கீங்க. ரைட். வண்டர்ஃபுல். வில் கண்டினியூ பிளேயிங் ஆஃப்டர் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Playing a wonderful game with Arvind Swamy.
நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வார்ம் அப் பண்ண சொல்லுவோம். Okay. ரொம்ப மீனிங்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அந்த வார்ம் அப். ஹாப்பி. மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பங்கு சந்தையில் ஏற்படும் விலைச்சரிவை குறிக்க இவற்றில் எந்த விலங்கின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ புல், பி ஸ்னேல், சி மஸ்கிட்டோ, டி பேர். டி பேர். டி பேர். ஜீனியஸ் லாக் டி பேர். எதனால அது பேர்? 2 ரீசன்ஸ் attribute பண்ணுவாங்க. ஒன்று the bull and the bear opposite இதில். bull வந்து when it attacks it will push people up. Push things up. Okay. So when the market மேலே போகும்போது புல்லுன்னு சொல்லுவாங்க. புல் மார்க்கெட் எனக்கு தூக்கி விடும். ஸ்டாச்சு இருக்கும். ஸோ வழக்கமாக நம்ம இந்த ஜிடிபி இஸ் குட், எக்கானமி இஸ் குட், எவ்ரிபடி இஸ் ஏர்னிங் வெல், வென் த பேசிக் எனர்ஜி இஸ் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும்போது bull markets வரும். ஓகே. Bears normally it'll claw down trees, Okay. pull people down. The action of attack is that. Second reason வந்து முன்னாடி வந்து bear skin traders இருப்பாங்க. அந்த bears எல்லாம் skin trade பண்ணும்போது, ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு இது ஒரு தியரி. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து bear skin வரத்துக்கு முன்னாடியே, சப்ளை வரத்துக்கு முன்னாடியே அதை விற்பாங்க. ஓ. ஸோ விற்று, ஸோ நம்ம பேசிக்காக ஒரு விலைக்கு வாங்குவோம், அதுக்கு மேலே ஒரு விலைக்கு விற்போம். ஆமாம். நார்மல் பிஸ்னஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விலைக்கு ஃபர்ஸ்ட் விற்பாங்க, அப்புறம் அது கம்மி விலைக்கு வாங்கி ப்ராஃபிட்டை பண்ணுவாங்க. ஸோ bull will represent the Wonderful, superb. D was the right answer. 4வது கேள்வி 5000 rupeesக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. கும்பகோணம் டிகிரி காஃபியில் உள்ள டிகிரி என்பது பாலின் எந்த தரத்தை குறிக்கிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சுவை, டி அடர்த்தி, சி சூடு, டி நிறம். டேஸ்ட், திக்னஸ், டெம்பரேச்சர் அண்ட் கலர். not taste and temperature. It has to be taste and color, temperature. Thickness, B. ஜீனியஸ் லாக் பி அடர்த்தி. காஃபி நிறைய குடிப்பீங்களாமே, இல்லை பாலா? Coffee. காஃபி குடிச்சு எப்படிங்க இப்படி வெள்ளையா இருக்கீங்க? சின்ன வயசுல நிறைய பால் குடிச்சிருப்பீங்க. நிறையா. ஆமாம். சின்ன வயசில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபார்மில் இருந்தோம். நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு ஃபார்ம். இன்ட்ரெஸ்டிங். யா, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் சென்னை, நசரத் பெட், பூந்தமல்லி. ஆமாம். அங்கே தான் ஐ க்ரூ அப். ஸோ எனக்கு சிட்டியில் வரத்துக்கே பிடிக்காது. அஃப்கோர்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாகணும். அங்கே வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 100 மாடுகள் இருக்கும். பேடி, சுகர் கேன், நிறையா வீட்டில். அங்கே தான் வளர்ந்தீங்க? அங்கே தான் வளர்ந்தேன். அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வருவீங்க? அங்கேருந்து சிட்டிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, ஸ்கூல் முடித்து எங்கள் அப்பாவை போய் கூட்டிகிட்டு திருப்பி வீட்டுக்கு போவோம். ஸோ அது லாங் ஒரு டிரைவ் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி அபவுட் 84-85 தான், அரௌண்ட் தட் டைம் தான் நான் ஐ மூட் இன் டு த சிட்டி. எனக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ இங்கே வரத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல் அனுபவமாக இருக்கும்ல ஃபார்ம். ஓ, ஃபேண்டாஸ்டிக். அது ரொம்ப ஒரு நல்ல இது. ஐ மீன் க்ளோஸ் டு நேச்சர். எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் மரம் ஏறுவோம், பாம்பெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போது பசங்கள்லாம் சின்ன ஒரு இன்செக்ட்டுக்கு பயப்படும் போது எனக்கு சிரிப்பு வரும். வீட்டில் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறீங்க இந்த விஷயத்தில்? அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் நிறைய என் பேரண்ட்ஸ் கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய, நான் உங்களோட நடிக்கும் போது நிறைய அந்த கேம்பிங் பற்றி பேசுவீங்க, டைகர் ரிசர்வ் போவீங்க, அந்த பண்டிப்பூர் இடத்துல நிறைய நண்பர்களை பற்றி பேசுவீங்க. ரொம்ப எக்ஸைட்டட் அப்படியே உயர்ந்து பார்த்துட்டு இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என் சன் அது மாதிரி தான். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், வைல்ட் லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அண்ட் we have some அந்த ஃபார்ம் இல்லை, பட் வேறு ஃபார்ம் இருக்குது. ஸோ we go there and I expose them to various things. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க ஆக்சுவலாக நிறைய ஃபார்மிங் வந்து வீடியோ கேம்ஸை விளையாடுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஆரோக்கியத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவிட்டியும் கொடுக்குற இடம் இயற்கையில் வளருது. சூப்பர், வண்டர்ஃபுல் சார். பி ரொம்ப யோசிச்சிங்க. இந்த 5 செகண்ட் தான். ஒரே ஒரு டவுட் இருந்து எனக்கு, டெம்பரேச்சரா திக்னஸான்றது. எனக்கு டேஸ்ட் அண்ட் கலர் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இட்ஸ் பண்ண முடியாது. பட் டெம்பரேச்சரா திக்னஸ், ஆனால் ஐ திங்க் திக்னஸ் எனக்கு கும்பகோணம் டிகிரி காஃபினா அது வந்து அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும்னு ஒரு பியூர் இதுன்னு இருக்கும். மில்கில் வந்து அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கணும்னா திக்னஸ் இருக்கணும். பேசிக்லி இந்த லாக்டோமீட்டர் வந்து இன்சர்ட் பண்ணும்போது
அதில் வந்து அந்த பாயன்சினால் ஃபஸ்ட்டு மில்க் போட்டு அந்த க்ரீம் எல்லாம் மேலே வரும். க்ரீம் எவ்வளோ க்ரீம் இருக்குன்றது அந்த லாக்டோமீட்டரில் டெஸ்ட் பண்ணுவாங்க. Well, B. Adarthi is the right answer. சின்ன விஷயத்தெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்களா? பால் கறக்கிறது, எடுத்துட்டு போகிறது. நானே கறந்துருக்கேன். ஆ, ஃபார்மில் தானே வளர்ந்தோம், அதெல்லாம் ஒரு நார்மல் திங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சப்ளை வந்து ஆக்சுவலாக நாங்கள் அவ்வளோ பெரிய அவ்வளோ மாடுகள் இருந்ததுனால உட்லண்ட்ஸ்க்கு பின்னாடி காஃபிக்கு பால் அனுப்புவேன். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நான் சில சமயம் காலையில் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க, என்ன பால் வேனில் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவார். பால் வேனில் பெரிய அலுமினியம் கேன் எல்லாம் இருக்கும். ஆமாம், அதில் தான் பால் எடுப்போம். இங்கேருந்து உட்லண்ட்ஸ் போனோம், புதுமொழியிலேருந்து உட்லண்ட்ஸ் போவோம். ஸோ லேட்டாக வந்தேன், நீ அதில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். ஸோ அதில் தான் வரணும், வேற இன்னொரு வண்டியெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு மைண்ட் எப்படி ஓடுதுன்னா, அரவிந்த் சுவாமி இவ்வளோ கலராக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் தெரியுது சார். காலையில் ஏஞ்சி பாலை கரைச்சிட்டு பாலையும் குடிச்சு பால் வண்டியிலேயே மாதிரியான கிருஷ்ணர் தான். So good. இந்த வார்ம் அப்போட ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஃபேஸ் 5வது கேள்வி. ஷியோமணி 10,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நகரம் புதுடெல்லிக்கு முன்னதாக பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக இருந்தது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ பொம்பாய், பி மைசூர், சி கல்கட்டா, டி மதராஸ். சி கால்கட்டா. லாக் பண்ணிடலாம். ஜீனியஸ் லாக் சி கால்கட்டா. எப்போ அது நியூ டெல்லி கேபிட்டல் ஆச்சுன்னு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. எனக்கு கேட்ட கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். 1911. அப்போதான் இப்போ ஜீனியஸ் இப்போதான் எனக்கு சொல்றாரு. எனக்கே சில கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியாது. எனக்கு நான் 1913 இல்ல 1910 ஏதாவது சொன்னாங்க, அப்புறம் நீங்க வந்து இல்ல தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க. Just an added information I wanted. See, Calcutta was a right answer. 10,000 rupees. More than 10,000 rupees. You are here for a longer time to play. Thank you. Well, அது கல்கட்டா விட டெல்லியில் இருந்தா they could rule betterங்கிறதுனால the Britishers decided to shift it to. எங்கள் அப்பா ஆக்சுவலாக மெலட்டூர்னு ஒரு கிராமத்தில் தான் பிறந்தார். ஸோ அவங்க வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு 16-17 இயர்ஸ் இருக்கும்போது வீட்டில் இடம் இல்லை சொல்லிட்டு வீட்டில் இருக்க அரிசி மூட்டையை தேடி போய் விற்றுட்டு அந்த ஒரு கால் நான் என்னவோ வந்தது அதை வந்து எடுத்துகிட்டு கல்கட்டா போயிட்டார். ஸோ அவரோட அசோசியேஷன் ஆக்சுவலாக கல்கட்டாவோட ரொம்ப ஒரு இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வேலை தேடி கஷ்டப்பட்டு தட் இஸ் நிறையா பண்ணியிருக்காரு. லேடி ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரு, அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்காரு, வண்டி ஓட்டியிருக்காரு, வெஹிக்கிள் ஓட்டிருப்பாரு, வண்டி லாரி, அது மாதிரி. ஓகே, அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட் எவர் இன்கம் வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்கோ அது பண்ணி. எனக்கு ஊர் தெரியாத, ஊர் விட்டு ஒரு ஊர் போயிருக்காரு, அந்த பாஷை தெரியாது. அவர் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பெங்காலிலாம் பேசுவார். நிறையா கல்கட்டாவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு. அண்ட் அப்போ வந்து இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்லேயும் ஹி வாஸ் இன்வால்வ்ட் அ லாட். ஓகே. அண்ட் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நோ ஹிம் இன் கல்கட்டா. நான் ஏன் அதை ஷேர் பண்ண நினைக்கிறேன்னாக்க, இப்போ நிறைய விஷயங்கள்ல சில பிரின்சிபல்ஸ், சில ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இஸ் ஃபர்காட்டன். அண்ட் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சில இதில். எங்கள் அப்பா 93 இறந்தார். அவர் முடிஞ்சிட்டு ஒரு கொஞ்ச நாளில் நான் மிஸ்டர் PC ராமகிருஷ்ணன் தெரியுமா? நமக்கு ஒரு ஃபேமஸ் தியேட்டர் பர்சனாலிட்டி அண்ட் நியூஸ் ரீடர் அண்ட் குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். ஸோ அவர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டார். அவர் சொன்னார், நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே உங்கள் அப்பாவால் தான் அப்படின்னாரு. சொன்னேன், என்ன சார் புரியல, என்ன சார்? இஸ் அப்போது கல்கட்டாவில் இந்த ரயட்ஸ் நடந்துச்சு இல்லையா, 46 ஐ திங்க், த பார்ட்டிஷன் ரைட்ஸ், வெரி ட்ரையிங் டைம்ஸ் ஃபார் எவ்ரிபடி நினைக்கிறேன். ஸோ அப்போது இவங்க எல்லாரும் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க, ரெண்டு சைட்லேயும் நிறையா பாதிக்கப்பட்டாங்க. அப்போது இவங்க ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியோட இவங்க வீடை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்தாங்க. வெளியே ரைட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ வேணால் யார் வேணால் வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஹார்ம் குட் கம் வாட் எவர். ஸோ அந்த பயத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு லவுட் ஒரு குரல் கேட்டுச்சா, சேகர், அவங்க அப்பா பேர் மிஸ்டர் PC சேகர், அது கவுத்தர சுவாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட குரல் கேட்டுச்சு.
ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரும் இன்னும் 2-3 பேர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க இந்த ரைட்ஸ் நடக்கும்போது. ஸோ இவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போய் ஒரு இந்த ஜீப்பில் வந்து போலீஸ் வெஹிக்கிள் மாதிரி போட்டு எல்லாரையும் சேஃப்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரியான சில செல்ஃப்லெஸ், இது எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதே கிடையாது. What a man. Give him a big hand, ladies and gentlemen. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம என்ன அச்சீவ் பண்ணாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் பண்ண வாய்ப்பு இருக்காது. அந்த வாய்ப்பும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அந்த வாய்ப்பு இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுமா, அந்த தைரியம் இருக்குமா நமக்கு? இப்போ நம்ம மனசில் இருக்கிறத பேசுறதுக்கே பயப்படுறோம். சரி. அப்போ வந்து அவங்க உயிரையும் இது பண்ணாமல் போய் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுது. Wonderful to know this. Hats off to that great man. Superb. We'll continue playing after a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Playing a wonderful game with Arvind Swamy. எனக்கு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்போ இந்த சின்ன பிரேக்கில், சென்னையில் எப்படி காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க? வெரி கூல். வெறும் காஷ்மீர்லேருந்து வந்த மாதிரி இல்லை அவர்? இங்கே ஒரு ஆப்பிள், இங்கே ஒரு ஆப்பிள். இல்லை, அது என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் டூ எனிதிங். அதுக்காக நான் அதை பற்றி நான் யோசிக்கிறது கூட கிடையாது. இந்த பால் வண்டியில் வந்தது தான் இருக்கலாம். எல்லா குழந்தைங்களும் வந்து பால் வண்டியில் அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. லெட்ஸ் ப்ளே ஃபார் சம் டைம். 6வது கேள்வி, 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. முன்னர் டெவில்ஸ் கிச்சன் என்ற பெயரில் அறியப்பட்ட எந்த இடம் அங்கு படமாக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்பட தலைப்பின் பெயரில் பிரபலமானது? Which of these plays earlier known as Devil's Kitchen became popular in a title of a Tamil film shot there? And the options are A. Toppi Thookum Parai, B. Guna Caves, C. Dolphin's Nose, D. Shanbaganur Museum. Guna Caves, B. B. Guna Caves. Genius lock B. Guna Caves. A is the right answer. நிறைய போவீங்கல்ல இந்த நீங்கள் வந்து உங்களோட உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போவீங்க ஃபார் கேம்பிங், ஃபார் வைல்ட் லைஃப்? அதுவும் சின்ன வயசில் டியூஸ் டு பி ஒரு சம்மர் இது மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நான் 6 months இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க. நான் எவ்ரி இயர் சம்மருக்கு ஒரு 2 months அங்கே போய்டும், கொடைக்கானல். ஸோ அதுலேருந்து நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் அங்கே போயிருக்கேன். ஸோ இந்த டெவில்ஸ் கிச்சன்றது அங்கே தான் குணா ஷூட் பண்ணாங்க. தொப்பி தூக்கி பாறைன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த அதுவும் ஒன்று அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே ஆக்சுவலாக முன்னாடி தொப்பியை தூக்கி போட்டு மேலே திருப்பி வரும். அது ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்கும். பட் அந்த விண்ட் எஃபெக்ட் அது மாதிரி. ஓகே. ஸோ அது ஒரு மேஜிக் மாதிரி தூக்கி போட்டு நாங்களாம் வெயிட் பண்ணுவோம். ஒரு சில சமயம் வரும், சில சமயம் அங்கெங்கேயாவது போய் விழுவோம். ஸோ அது இல்லைன்னு தெரியும். பட் மற்ற 2 சண்முகம் மியூசியம், அதனால குணா கேவ்ஸ் தான் டெவில்ஸ் கிச்சன். இப்போ கொடைக்கானலுக்கு அடிக்கடி போகிறீங்க? இப்போவும் அடிக்கடி போவீங்க. உங்கள் மகள் அங்கே படிக்கிறாங்க, அதீரா. அண்ட் மை டாட்டர் இஸ் ஆல்சோ இன் த சேம் ஸ்கூல், 1 year சீனியர். கரெக்ட். என் பொண்ணு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அண்ட் மை டாட்டர் கீப் சேயிங் தட் ஷீ மீட்ஸ் யூ. ஆமாம். அப்படி ஒரு ரிலேட்டிவ் உங்களோட அடிக்கடி நான் தான் மீட் பண்ணுறேன். ஆமாம், என்னை விட அதிகமாக நீங்கள் தான் என் பொண்ணை பார்க்குறீங்க. ஏன் தோணுச்சு அப்படி ஒரு ஸ்கூலில் போடணும்னு பொண்ணு? ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் அண்ட் மியூசிக் அதெல்லாம். அண்ட் பட் இங்கே வந்து அவளே சூஸ் பண்ண ப்ரோக்ராம் ஆக்சுவலாக அது. எனக்கு அவள் வந்து வீட்டு விட்டு போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை இல்லை. பட் அவள் கன்வின்ஸ் பண்ணிட்டா, இந்த மாதிரி அங்கே தான் அவளுக்கு வந்து ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்கூல், லவ்லி ஸ்கூல். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பர்சியூ பண்ண. என் பொண்ணும் அப்படிதான். கரெக்ட். இந்த காலத்தின் பெண்கள் எங்கள் குழந்தைங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இப்போ சப்போஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் ஆகணும்? ஆமாம். எனக்கு டாக்டர் பிசி ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருந்தார். ஸோ அவர் எப்போவுமே ஸ்மார்ட்டாக ஒரு சூட்டு, ஒரு டையெல்லாம் அந்த காலத்து 70s சொல்கிறாங்க, ரொம்ப
ப்ரெசன்டபுளாக சாமிங்காக இருப்பார் எப்போவும். ஸோ எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், எனக்கு நானும் டாக்டராக போகிறேன், ரெட்டி அங்கிள் மாதிரி நானும் டாக்டராக போகிறேன். அப்போது நான் சொல்லுவேன் எல்லாமே அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் ஊசி குத்தும்போது நீ பக்கத்தில் இருப்பியா, யாருக்காவது ஊசி குத்தும்போது அப்படின்னு. நீங்க ஊசி குத்தும் போது அம்மா நான் பக்கத்துல குத்தும்போது ஊசி குத்தும்போது அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசில் சொல்கிறேன். அந்த ஒரு பயம். என்ன ஆச்சு அந்த கனவு? அது அப்பா வந்து இல்லை டாக்டர்லாம் வேண்டாம், பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது, ஸோ நீ வந்து காமர்ஸ் பிஸ்னஸ் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் அது மாதிரி படிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் சைன் பண்ணல. ஆக்சுவலாக 11th and 12th சூஸ் பண்ணோம் நம்ம. ஆமாம். எந்த குரூப் எடுத்துக்க போகிறோம், சயின்ஸ் குரூப் எடுத்துக்க போகிறோம். அவர் சைன் பண்ண மாட்டேன்ட்டார். ஸோ அதுலேருந்து பிகாம். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்ன ஆச்சு அன்னைக்கு? அது ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி டாக்டராக ஆயிருக்கலாம். எனக்கு எப்போவுமே தோணும் இந்த மாதிரி நான் வந்து எது பண்ணாலும் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுவேன். ஒரு தெரியாத விஷயமா இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் டைமும் இதுவும் கொடுத்தா நான் எஃபர்ட் நான் போட்டு நான் கற்றுக்குவேன்ற ஒரு அந்த தன்னம்பிக்கை இருக்கும். பட் எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதை பற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருக்காம இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணணும்னு தோணுதோ அதில் நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம பண்ணிக்க வேண்டியது. பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, பிரகாஷ் நீ நடிகனா இல்லைன்னா என்ன இருப்பேன்? அப்போ நான் சொன்னேன், நான் என்ன தொழிலில் இருந்திருப்பேனோ அதில் சிறந்தவனாக இருந்திருப்பேன். கரெக்ட். If I was a mechanic, I would have been the best mechanic. If I was a sweeper, I would have been the best sweeper. நல்லா ஸ்வீப் பண்ணுறாரா இவர்? பிகாஸ் எதுவாக இருந்தாலும் இட் இஸ் இன் யூ டு பிகம் த பெஸ்ட் அண்ட் ப்ரூஃப் இஸ் ஹியர். வண்டர்ஃபுல், தேங்க்யூ, சூப்பர். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நிறத்தின் சாயல் உள்ள சேலை நிறத்திற்கு MS சுபலட்சுமியின் பெயர் கொடுக்கப்பட்டது? With reference to sari colors, a shade of which one of the following is named after MS Subbulakshmi? And the options are A. பச்சை, B. நீலம், C. சிவப்பு, D. மஞ்சள். It's not C red or D yellow. I think it's B blue. B. நீலம். B நீலம். லாக் பண்ணிடலாமா? ஜீனியஸ் லாக் B. நீலம். I think அப்படின்னீங்க, பட் யூ ஷூர்? நீங்கள் லாக் பண்ணிட்டீங்களே. நான் லாக் பண்ணிட்டேன். ஐ யூ ஷூர்? என்ன இருக்கோ பார்த்துக்கலாம். என்ன காரணத்துக்காக அது B. நீலம்? எம்எஸ் அம்மாவும் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவோட. எங்கள் அம்மா வாஸ் வெரி ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஷீ ஸ்டாப்ட். பட் அதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் பிறந்து குருகுலமில் டான்ஸ் படித்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து வாஸ் வெரி ப்ராட் மைண்டட் பர்சன். அண்ட் அப்போது அவர் வந்து ஏன் ப்ராட் மைண்டட்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்த பரதநாட்டியம் முன்னாடி வந்து இந்த தேவதாசிஸ், டெம்பிள் டான்சர்ஸு, ராஜதாசிஸ் இவங்க கிட்ட இருந்த ஆர்ட் ஃபார்ம். அண்ட் அவங்க ஒருத்தர்கிட்ட அம்மாவை ட்ரைனிங் காமிச்சாங்க சின்ன வயசில். ஐம் டாக்கிங் அபவுட் 7-8 இயர்ஸ் இருக்கும்போது. அப்போது அந்த சொசைட்டியில் தட் வாஸ் நாட் அக்செப்டபிள். பட் ஸ்டில் அந்த டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுக்காக அமைச்சு இது பண்ணாங்க. ஆனால் அம்மாவும் எம்எஸ் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்கள அடிக்கடி நான் பார்த்த கலர் வந்து ஒரு ப்ளூ அண்ட் ப்ளூ க்ரீன் போட்ட கலர் தான். இட் வுட் நாட் கம் அண்டர் ரெட் ஆர் எல்லோ. நான் பார்த்ததில்லை அவங்கள ரெட் ஆர் எல்லோ சாரி க்ரீன்னு சொல்கிறீங்க. அதான் ப்ளூ, அதனால தான் கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் ப்ளூ க்ரீன் இஸ் ஆல்சோ வுட் பி, ஐ வுட் கன்சிடர் ஷேட் ஆஃப் ப்ளூ. இந்த மயில் கழுத்து அந்த கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ ப்ளூ தான் நினைக்கிறேன். Well, B. Blue is the right answer. அவங்க வந்து நிறைய அந்த பீகாக் ப்ளூ சாரி போட்டுட்டு இருப்பாங்க. அதில் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் ப்ளூ.
அவங்க பாடி பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நிறையா. அவங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பா நிறைய அந்த ஆர்ட்டெல்லாம் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இவங்களோடலாம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னால் டாக்கிங் அபவுட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிடே பேசிக்குவாங்க அது மாதிரி. அண்ட் அவங்கெல்லாம் வந்து வீட்லேயும் ஆனுவலி ஒன்ஸ் அ இயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்மில். அண்ட் அது ரொம்ப ரேராக இருக்கும். தட் இஸ் செம்மங்குடி மாமா, எம்எஸ் அம்மா, நிறைய எல்லாம் அப்போ இருந்த பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம், தட் இஸ் சே வயலன்னா லால்குடி சாரோ இல்லை All of them in the farm. All of them will be on the same stage performing. அந்த ரெக்கார்டிங்ஸ் உலகத்தில் யார்கிட்டயும் இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆச்சரியமா வியந்து தான் பார்க்குறேன். தேங்க்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Playing a wonderful game with Arvind Swami. Well, 8வது கேள்வி 80,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. அண்டார்டிகாவில் உள்ள முதல் இந்திய விஞ்ஞான ஆய்வுக்கூடத்திற்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது? What was the name given to the first scientific base station of India situated in Antarctica? The options are A. Sarabhai Center, B. Indira Point, C. Dakshina Himalaya, D. Dakshina Gangotri. டி தக்ஷின் கங்கோத்ரி. D. Dakshina Gangotri. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஜீனியஸையும் பார்க்கல. இல்லை, இதுக்கு ஆப்ஷன் தேவையில்லை. ஜீனியஸ் லாக் டி தக்ஷிண கங்கோத்ரி. மற்ற இடங்கள் என்னன்னு தெரியுமா? சாராபாய் சென்டர் இது அங்கே இருக்கா எனக்கு தெரியாது. பட் எனக்கு தக்ஷின் கங்கோத்ரி ஏன் தெரியும்னா, ஐ ரீட் அ லாட் ஆன் அண்டார்டிகா. எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. அண்டார்டிகா நிறைய க்ரூஸ் இருக்குது. ஆமாம். நீங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த சைட்லேருந்து, நியூசிலாந்து சைட்லேருந்து போகலாம். எனக்கு வந்து டியரா டெல் ஃபியூகோ, அர்ஜென்டினா, அது வழியாக ஒரு அங்கே போயிட்டு அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 day கேம்ப் பண்ணோன்ற ஒரு. ஏன் அப்படி ஒரு ஐஸ் பாலைவனம் அது? நான் பார்த்த பிக்சர்ஸோ இல்லை அப்படியே கேப்டிவேட்டிங். ஒரு பிரிஸ்டீனாக பியூராக யாருமே இல்லாத ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து we are exposed to all the conditions, natural or extreme weather conditions. அதில் வந்து நம்ம ரொம்ப இன்கான்சிக்வென்ஷியலாக கண்டிப்பாக இருப்போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. I want to experience that survival. அது I want to experience that for a superb, wonderful. Dakshina Gangotri was the right answer. So 1984ல அந்த பேஸ் ஸ்டேஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 83ல பில்ட் பண்ணிட்டு ஐ திங்க் 84ல it was in the third Antarctic expedition from India. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்கு என்னன்னா, அங்கே அஃப்கோர்ஸ் ஸ்டேஷன் செட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷனுக்கு சேட்டலைட், அது இது வேஸ்ட் டிஸ்போசல், ஜென்ரேட்டர் எல்லாமே பண்ணணும் இல்லையா. அண்ட் அதுக்கு ஒரு போஸ்டல் கோட் கொடுத்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் இந்தியாஸ் இது. தட் வாஸ் கோவா போஸ்டல் கோட். அண்ட் ஸோ லெட்டர்ஸ்னால் இங்கே அந்த கோவா போஸ்டல் கோடுக்கு போயிட்டு இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க. Well read man. 80,000 rupees won. A long way to go. A lot to play and lot to know. And நான் இவ்வளோ வருஷமாக அவங்கள தெரியும், உங்களோட நடிச்சிருக்கேன். பட் so many ஒவ்வொரு வினாடியும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அரவிந்த் சுவாமின்னா கொஞ்சம் அழகாக இருக்கார். ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வீட்டிலேருந்து வருவார். எனக்கே என்ன தெரியாது. 9th question 1,60,000 உங்களுக்காக இதோ. 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 என்ற தொடரில் அடுத்து இடம்பெறும் எண் இவற்றில் எது? The options are A 38, B 27, C 34, D 42. C 34. C 34. Genius lock C 34. எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன இது? இது ஃபிபனாச்சி சீரீஸ். மேத்தில் ஃபிபனாச்சி சீரீஸ் 0, 1 இருக்கு இல்லையா. ஸோ இது ப்ரீவியஸ் 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3rd நம்பர் வந்துட்டு இருக்கும்.
0-1-1-1-1-2, 2 plus 1 3, 3 plus 2 5, 5 plus 3 8, 8 plus 5 13, 13 plus 8 21, 21 plus 13 34. Fibonacci series. Fibonacci series. What is the speciality of this? இது நிறையா இதில் வந்து இதோட அப்ளிகேஷன் இருந்துட்டு இருந்துருக்கு. சி மேத் வந்து இப்போ நம்ம வந்து கணக்காக பார்ப்போம், அரித்மெட்டிக்காக அது மாதிரி பார்ப்போம். நிறைய பேர் வந்து மேத் வந்து ஒரு லாங்குவேஜாக பார்ப்பாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிபனாச்சி சீரீஸ் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 12th century ஆர் சம்திங் லியோனார்டோன்னு ஒருத்தர் பீஸாலேருந்து இது பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா அவர் அசியூம் பண்ணது ரேபிட் ப்ரீடிங் வச்சு அசியூம் பண்ணார் இந்த ஃபிபனாச்சி சீரீஸ். ஸோ ஒரு 2 ரேபிட் மேல் அண்ட் ஃபீமேல் ரேபிட்டை வந்து வச்சானாக்கா 1 month தே வில் ரீப்ரொடியூஸ் அது மாதிரி வச்சு பண்ண சீரீஸ். ஸோ 1 year இருந்ததுனாக்கா இந்த 2 ரேபிட் எவ்வளோ ரேபிட்ஸ் ஆகும் ஓகே அப்படின்னு ஒரு கொஸ்டினில் வச்சு இது தியரட்டிக்கலாக ஓகே நாட் ப்ராக்டிக்கலாக அது மாதிரி இருக்கணும் இல்லை, பட் தியரட்டிக்கலாக இது பண்ணாங்க. இப்போ நிறையா ஐ திங்க் தே ஆர் ரிலேட்டிங் இட் டு லாட் ஆஃப் என்ன ஸ்பெசிஃபிக்கான எனக்கு தெரில, பட் சன்ஸ்கிருத்தில் முன்னாடியே சில ஐ திங்க் இந்த வே அந்த லர்ஸ் அதெல்லாம் வர அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சீரீஸில் மேத்தமேட்டிக்கலி வரும்ன்ற ஒரு கான்செப்ட் பற்றி நான் வேகாக படிச்சிருக்கேன், பட் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த கொஸ்டினுக்கு போதும். இந்த கொஸ்டினுக்கு போதும். இப்போ நம்பர்ஸ் பற்றி ஏதோ ஒரு கேம்னு சொல்லுவாங்க நீங்கள் விளையாடுவீங்கன்னு. And because so many children and so many people, இவ்வளோ ஈஸியாக நம்பர் விளையாடுறீங்களே? எனக்கு மேத் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது எப்போவுமே. நான் ஃபுல் வீக் கணக்கில். நான் ஆக்சுவலாக இப்போ நடிக்காமல் இருந்தேன், இல்லை ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தேன். லாஸ்ட் ஒரு 5-6 years கூட நான் சில சில்ட்ரனுக்கு கோ டு தி ஸ்கூல்ஸ் டியூஷன் எடுப்பேன், மேத் டியூஷன் வீட்டில். ஓகே, ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த கேம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது. அது ஒரு விளையாடலாமா இங்க? சரி விளையாடலாம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது கரெக்டாக வருமா தப்பு வருமா தெரியாது, ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஒரு கேம் நம்மளோட அரவிந்த் சுவாமி விளையாட போகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதனால் ஒரு பேட் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு 20 பொருள்கள் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருள், அது டெலிஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு 20 பொருள்களோட லிஸ்ட்டை நான் வந்து 1 2 3 4 5 6ன்னு அதை எழுதிடுறேன். அதற்கு பிறகு ரேண்டமாக நான் ஒரு நம்பரை சொன்னால் அது என்ன பொருள்ன்ட்டு அவருடைய ஞாபக சக்தியில் சொல்வாராம். செக் பண்ணிடலாமா? யா ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். பிரகாஷ் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதையும் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாள் டச் இல்லை. லெட்ஸ் ப்ளே, இட்ஸ் ஜஸ்ட் a game. Fine. Yeah, super. All the best, sir. Thank you. Audience, ஒரு லிஸ்ட் கொடுங்க. என்னது? பைக். ஓகே, பைக் நம்பர் 1. மைக்ரோவேவ் ஓவன். Number 2, oven. Number 3, tablet. Vacuum cleaner. Number 4, vacuum cleaner. Number 5, mobile. Number 5, mobile. Number 6, handkerchief. Number 7, voting pad. Number 8, camera. Number 9, bureau, cupboard. Number 9, cupboard. Number 10, iPad. Number 11, ticket. வீட்டில் இருக்கிற பொருளாயாது உனக்கு. Number 11, pen. Number 11 is pen. Number 12 is watch. Number 13, grinder. Number 14, air conditioner. Number 15, chair.
Number 16. Number 16, matchbox. Number 17. Number 17, pen drive. Number 18. Number 18 is interesting, powder. Number 19. Number 19, iron box. Number 20 நான் சொல்லுவேன். செல்லம் நானும் சொல்றேன் செல்லம். Number 20, computer. லேப்டாப்பை விட்டுட்டாங்க யாரது? வெல் சார், we have 20 பொருள்கள் இருக்கு. நான் ஒரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கேப் விட்டு சொல்லு. Yes. Number 1, bike. Number 2, Bike. oven. Oven, okay. Number 3, tablet. டேப்லெட்னா மெடிசன் டேப்லெட்டா இல்லை கம்ப்யூட்டர் டேப்லெட்டா? Medicine tablet. ஓகே ஓகே. Number 4, vacuum cleaner. வேக்யூம் கிளீனர், ஓகே. Number 5, mobile. ஓகே. Number 6, kerchief. ஓகே. Number 7, voting pad. voting pad. பட் அது வீட்டோட பொருள் கிடையாது. voting padனா இந்த ஓட் பண்ற ஒரு பேட். ஃபைன். Number 8, camera. யா, ஓகே. Number 9, cupboard. ஓகே. Number 10, iPad. ஓகே. Number 11, pen. பென், ஓகே. Number 12, watch. ஓகே. Number 13, grinder. கிரைண்டர், ஓகே. Number 14, air conditioner. ஓகே. Number 15, chair. ஓகே. Number 16, matchbox. மேட்ச் பாக்ஸ், ஓகே. Number 17, pen drive. ஓகே. Number 18, powder. பவுடர், ஓகே. Number 19, iron box. அயன் பாக்ஸ், ஓகே. Number 20, computer. ஓகே. எல்லாத்தையும் உங்க மெமரியில ஏத்துக்கிட்டீங்க. நம்ம ஜீனியஸ் மாதிரி. Okay. Give him a big hand, ladies and gentlemen. I'll start randomly. எஸ் ப்ளீஸ். Okay. Number 10. இஸ் an iPad. Wow! Number 13. 13. Is a grinder. Wow! Number 2. Oven. Oh my God. Number 16. Matchbox. Wow. Oh my God. Oh my God. Number 5. Mobile phone. Adiyati. Number 8. It's a camera. Oh my God. Number 14. Air conditioner. Air conditioner. Number 20. Is a computer. Computer. Number 6. Handkerchief. My God. Superb. I'm not going ahead. Mind blowing. எப்படி சார்? இது ஆக்சுவலாக ஒரு
என்ன பண்ணோம்னாக்க ஈச் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் when I was younger and I was actually இது பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 நம்பர்ஸ் வரைக்கும் ரேண்டமாக சொல்ல முடியும். இதை ஷார்ட் டேர்ம் மெமரி வச்சு பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ்னு சொல்லலாம். ஸோ ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 1 to 100, இப்போ இதில் 1 to 20னாக்க இதுக்கு ஒரு கீ அசோசியேட் பண்ணுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5னா என்னோட கீ வந்து பி. ஓகே, அது எப்படி அந்த கீ வரும்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய அது. பட் ஒரு கீ இருக்கும் அதுக்கு. அண்ட் நம்ம எப்போவுமே எது நம்ம ஞாபகம் வச்சு போனாக்க எனிதிங் தட் இஸ் அப்நார்மல், எனிதிங் தட் இஸ் என்ன சொல்கிறது ஃபனி, ஆர் எனிதிங் தட் இஸ் அவுட் ஆஃப் த நார்மல் திங்கை நம்ம ஸ்டார்ட்லிங் தட் இஸ் திஸ் திங். ஸோ இந்த கீ வச்சுட்டு என்ன பண்ணோம்னாக்கா பி வந்து மொபைல் ஃபோன் சொன்னீங்க. ஸோ நான் வந்து என்ன யோசிப்பேனாக்கா ஒரு மொபைல் ஃபோனில் வந்து ஒரு இந்த பி சுற்றி வர மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஷுவலை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து நம்பர் 5 சொல்லும்போது நம்பர் 5 வந்து பியாக இருக்கும். அந்த பி நான் யோசிச்சாலே அது வந்து ஒரு மொபைல் ஃபோன் சுற்றி போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ 20 வந்து என்னோட கீ வந்து கூவம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொன்னது ஐ வில் விஷுவலைஸ் கம்ப்யூட்டர் இன் கூவம். Because that is funny, that is abnormal. So அது வந்து you will remember that. Superb. தப்பே இல்லைங்க ஒரு வீட்டில் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய ஆசைப்படுறது இல்லையா சொல்லும். ஐ திங்க் டெஃபினெட்லி குழந்தைங்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டாக இருந்திருக்கும். அண்ட் த வே ஹி ஸ்பிளேட் வித் இட். அண்ட் ரொம்ப எனக்கு அதில் ரொம்ப கவிதையாக இருந்ததே வந்து இந்த ஒரு பிரேக் டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு நான் வந்து மேத்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் மேத்ஸ் அதுவும் பண்ணிட்டு இருந்தீங்க. வெல், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது அரவிந்த் சுவாமி அவரை பார்க்கும்போது வளர்ப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த குழந்தை வயசில் ஒரு தோட்டத்தில் வளர்ந்ததும், நிறைய கலைஞர்களை அவர் பார்த்ததும், வேதங்கள் இருக்கட்டும், MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் இருக்கட்டும், படிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீ வந்து அந்த பால் வண்டியில் போகணும்னு சொன்னதும், அண்ட் திருச்சியில் அவர் வந்து அதை வெல்டிங் எல்லாம் பண்ண சொன்னாராம். அதாவது நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்மளுடைய பணமும் அந்தஸ்து மட்டும் இல்லை, நம்ம எந்த மாதிரியான கலாச்சாரத்தில் அவங்கள வளர்க்குறோம், எவ்வளோ பக்குவமாக வளர்க்குறோம், வாழ்க்கையின் கதைகளை எப்படி அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தட் இஸ் அ வே யூ பிரிங் அப் சில்ட்ரன். இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு salute him for upbringing you so beautifully. And give him a big hand, ladies and gentlemen. ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ ஆழமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்குறீங்க. வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு see a man like you. தேங்க்ஸ். end of the day இது ஒரு கொஸ்டின் தெரியாத விஷயமா இருக்கலாம். ஸோ தட் இஸ் த டென்ஷன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் திஸ் கேம். வெல், எப்படி இருக்கு பீயிங் ஆன் திஸ் ஹாட் செட்? ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி நர்வஸ். ஓகே, எனக்கு நம்ம ஒன்று ப்ரோக்ராம் அதெல்லாம் ஒரு பக்கம். அஃப்கோர்ஸ் உங்களை மீட் பண்ணுறது வாஸ் அ ப்ளஷர் அண்ட் மீட்டிங் தி ஆடியன்ஸ் எட்ஸெட்ரா. பட் நம்ம முக்கியமாக ஒரு ரீசனுக்கு வேறு ஆடுறோம், சேரிட்டி. எஸ், அண்ட் சேரிட்டபிள் காசஸ். ஒரு நர்வஸ்னஸ். வண்டர்ஃபுல், சூப்பர். எஸ் சார். அரவிந்த் சுவாமி அவர்கள் 3 லைஃப் லைன் அப்படியே வச்சிருக்கீங்க. அண்ட் யூ ஹவ் பீன் வித் ஃபுல் ஆஃப் லைஃப். வெல், 10th question for 3,20,000 உங்களுக்காக இதோ. மணிரத்னம் இயக்கிய பின்வரும் திரைப்படங்களில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெறாத திரைப்படம் எது? Which of these movies directed by Mani Ratnam has not won the National Award for Best Feature Film in Tamil? And the options are A. Anjali, B. Nayagan, C. Maunaragam, D. Kannathil Muthamittal. There's always அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். There's always a lifeline now.
ஐ திங்க் ஐ யூஸ் அ லைஃப் லைன். மணியண்ணே எந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணுவீங்க? There's audience poll, there's 50-50, there's I think I'll use audience poll. audience poll. Yes, because இதில் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா எல்லாமே சிறந்த படங்கள். இதில் எது அவார்ட் வின் பண்ணியிருக்காது பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்க முடியல என்னால். நானும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் பார்க்குறேன். வெல் ஆடியன்ஸ், மணிரத்னம் ரசிக்காதவங்க இங்கே யாரும் இல்லை. கேள்வி அவர் இயக்கிய இந்த படங்கள் இல்லை, சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெறாத திரைப்படம் எது? உங்கள் ஓட் பேட்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பி நாயகன் சொல்றாங்க 49%, ஏ 16%, சி 14%, டி 21%. 19 செகண்ட்ஸ் இருக்கு. பேசுவது பெறாத திரைப்படம். What do you say? You want to go with the audience? I think I'll go with the audience. Yeah. Because Genius, so என்ன லாக் பண்ணிட்டோம்? பி நாயகன். பி நாயகன் ஜீனியஸ். உங்களுக்கு தெரியல, பட் மே ஆர் மே நாட் ஆடியன்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனில் நாயகன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 ஃபில்ம்ஸ் டைம் மேகசினில் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் த ஜீனியஸ் சேஸ் 1987 மௌனராகம் got it for the film. கன்னத்தில் முத்தமிட்டால் got it for 2003. பட் நாயகன் திரைப்படத்துக்கு the best actor went to Kamala Hassan. Cinematography went to P.C. Sriram. Art direction went to Tota Taranani. But the film didn't back anything. So he was the right answer. Thank you. 3,20,000. Thank you, audience. 3 லட்சத்தி, but very surprising அல்ல அது? Absolutely. அது சரி, மணி சார் தான் கூட்டு வரணும் உங்களை சினிமாவுக்கு. ஒரு கேப், மறுபடியும் அவர் தான் கூட்டு போனாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் யூ அண்ட் மணி சார். என்னை போன்ற நிறைய நடிகர்கள் பொறாமைப்படுற விஷயம் தான் அது. தெர் இஸ் சம் பாண்டிங், தெர் இஸ் சம் ட்ரஸ்ட். ஒரு இயக்குனருக்கு அது சும்மா பிகாஸ் எனக்கு மணி சார் தெரியும். இஸ் நாட் அ ஃபெலோ ஹூ வில் டூ எனி திங் ஃபார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. சினிமா வேற, படைப்புன்னா ஐ ஹவ் நெவர் சீன் அ மோர் செல்ஃபிஷ் மேன் மோர் தென் ஹிம். பட் தொடர்ந்து ஒரு நடிகனை நம்புறதுன்னு இருக்கு இல்லையா அவருடைய கதைகளுக்கு. இட் வாஸ் அ கிரேட் ஜர்னி. ஹவு டிட் இட் ஹேப்பன்? ஃபர்ஸ்ட்டு தளபதிங்கிறது வாஸ் டோட்லி அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏதோ சொன்னாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்காக சும்மா ஸ்க்ரீன் டெஸ்ட் போய் ஜஸ்ட் ஒரு பேசிக் கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, இது தெரியாதுன்னா ஓகே என்னென்ன பார்க்கலாம். அதுதான் காரணம் சினிமாவுக்கு. அதான் காரணம். ஸோ யாரோ சொன்னாங்க, இது பண்ணாங்க, யாரோ ஏதோ ஆட் வந்தது. ஆட் வந்து அஃப்கோர்ஸ் பாக்கெட் மணிக்காகலாம் பண்ணிட்டு. ஆமாம். அப்பாவோட இன்னொரு விஷயம் என்னன்னா காசு கொடுக்க மாட்டார் செலவுக்கெல்லாம். உங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்கும்? எனக்கு கிடையாது பாக்கெட். 10 rupees per day இன்க்ளூடிங் பைக் பெட்ரோல். ஸோ நான் பாக்கெட் பண்ணிக்கு ஆட் இதெல்லாம் பண்ணோம். இன்ஃபேக்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும்போது கரெக்டாக ஒரு நாள் திடீர்னு 8th போனதுக்கப்புறம் இட் டோல் மீ நீ இனிமேல் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டாரு. ஸோ அது வந்து தப்பான விஷயம், நல்ல விஷயம் தான். பட் அப்போ வந்து அவ்வளோ அந்த வயசுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் பஸ்ஸு டிக்கெட்லாம் வாங்கக்கூடாது, போய் க்யூவில் நின்று பஸ் பாஸ் வாங்கு, மந்த்லி பாஸ் வாங்கிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ அந்த ஏஜில் வந்து சில ஃபால்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் வந்து டோட்டலாக அப்படியே பிரேக் பண்ணிட்டார். பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அண்ட் அங்கே அப்போது பஸ்ஸில் போகும்போது தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக பீப்புளோட இன்ட்ராக்ஷன் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ஃபார்மில் நிறையா இருக்கும் எனக்கு. பேசிக்லி யூ சி பீப்புள் as human beings, as people interact, not whether பஸ்ஸில் போகிறாங்களா காரில் போகிறாங்களான்ற இது இல்லாமல். ஸோ இப்போ வந்து நான் எதில் வேணா, இப்போ எனக்கு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரேன், ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போகணும், டிரைவர் வந்து யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க எது இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆட்டோ நிறுத்தி போயிடுவேன். ஆக்சுவலி ஐ லுக் ஃபார்வர்ட் டு தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி.
Mr. Arvind Swamy, a wonderful person. Getting back to money, sir. கெட்டிங் பேக் டு மணி சார். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் ஐ வெண்ட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் ஐ வெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சாங்க. வச்சுட்டு இமீடியட்டாக வித்தின் 2 வீக்ஸில் ஷூட்டிங் வரணும். ஸோ நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எங்கள் அப்பா கிட்டலாம் நான் கேட்க கூட இல்லை. ஸோ என்னால் கேட்க முடியாது, கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்களே வந்து கேளுங்க. ஸோ இது இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் மாதிரி அவர் வந்து கேட்டு அப்போ கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் அது ஒரு லாங் ஸ்டோரி. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு இது 92 ஆக்சுவலாக ரோஜா பண்ணிட்டு இருக்கும்போது கூட, அதுக்கப்புறம் தான் நான் படிக்க போனேன் வெளியூருக்கு. ஒரு ஸ்காலர்ஷிப் வந்தது, அது ஸ்காலர்ஷிப்னால படிக்க போனேன். அது எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், படிக்க தான் போறீங்க ப்ராமிஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப், அது ப்ராமிஸ் பண்ணி ரோஜா பண்ணி, அதனால தான் ரோஜா பண்ண முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. நான் இது முடிச்சுட்டு படிக்க போறேன்ற ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். ஸோ முடிச்ச ரோஜாவில் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் மணி சொல்லுவார், இது மாதிரி மணி சந்தோஷம் வர தெரியுமா, ஸோ சந்தோஷம் 2 பேரும் அது போய் என்ன பண்ண போகிறேன், நானும் MBA தான் பண்ணேன், அதை பேசாமல் சினிமா பண்ணு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம். ஓகே. இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ரோஜா முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ரிலீஸ் போது இங்கே கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால மை பேரண்ட்ஸ் 2 பேரும் 93 இறந்துட்டாங்க. ஸோ நான் திரும்பி வந்தேன், ஒரு 1 இயர் அங்கே யூஎஸில் வந்துட்டு திரும்பி வந்தேன். ஸ்காலர்ஷிப்லாம் விட்டு ப்ரோக்ராம்லாம் விட்டு ஐ கேம் பேக். அண்ட் அதுக்கப்புறம் பாம்பே நம்ம கூட ஒர்க் பண்ணோம். அப்போது அது ஆக்சுவலாக ஒரு பீரியட் ஆஃப் ட்ராமாவாக இருந்தது, எனக்கு பர்சனல் ட்ராமாவாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஆஃபீஸில் உட்கார முடியல. ஸோ ஐ ஹேட் டு கம் அவுட் அண்ட் do something intense. Okay. And Bombay gave me that opportunity. And அது மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நிறையா படங்களில் தில் சே ஐ டப்ஸ் ஃபார் திஸ் திங், அண்ட் நம்ம இருவர் கூட ஐ டிட் 2 வாய்ஸ் திங்ஸ். அண்ட் ஐ மீன் அசோசியேட் நடிக்க வேண்டியதாக இருந்தது அந்த படத்தில். நடிக்க some situation it didn't work. It was my luck. You did a fantastic job. Thank God you did a better job. You would have done also a good job. அது மாதிரி. அண்ட் கடைசியில் ஓகே அலைப்பாயுது நடக்கும்போது ஐ வாஸ் கெட்டிங் அ லிட்டில், நம்ம என்சோச காட்டில் கூட பண்ணோம். ஐ வாஸ் கெட்டிங் அ லிட்டில் ஐ மீன் இப்போ இருக்கிற வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் கூட இப்போ உங்களுக்கு தெரியும். இல்லை, ஆமாம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணோம், அதான் நல்லதாக வரதுக்கு, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாராவது இதாக இருக்கணும். ஸோ அண்ட் மற்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. நான் எனக்கு சினிமாவில் தான் இருக்கணும்னு வரல இல்லையா. கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, என்சோச காட்டை ஷூட் பண்ணும்போது நான் மார்னிங் 6 மணிக்கு வந்துடுவேன். எனக்கு 2 o'clock விட்டுருங்க. ஐ கேன் ஒர்க் ஃபார் சினிமா திஸ் மச். அதுக்கப்புறம் என்னோட வேலை பார்க்கணும், நான் வேறு வேலையை பார்க்கணும். கரெக்ட். அந்த ஷெட்யூலிங்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. கரெக்ட். கொஞ்சம் பிசாராக இருக்கும் இப்போ யோசிச்சாங்க. பட் தென் ஃபைன், அது வந்து ரொம்ப தெளிவாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிதான் தெரியுது எனக்கு பண்ணுறது. அப்புறம் அலைப்பாயுது சரி அவரோட ஆரம்பித்தோம். சரி அலைப்பாயுதில் ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அவரோட ஒர்க் பண்ணது கூட அதோட நிறுத்திடலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு மற்ற விஷயம் கான்செப்ட் எப்போ திரும்பி வரப்போகிறோன்றது ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு. தட் இஸ் மை ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி ஆச்சு. ஸோ ஐ வாஸ் இன் பெட் ஃபார் அ லாங் ஆல்மோஸ்ட் 1.5 years நான் பெட்லேயே இருந்தேன், எழுந்துக்க முடியல என்னால். அண்ட் ஸோ இந்த இதெல்லாம் வந்து அதனால் ஒன்றும் நடக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடையாது. அண்ட் மருந்துகள் மாத்திரை 1.5 years. 1.5 years actually bedridden. Yeah, with my leg. Almost my leg was paralyzed. Okay. I couldn't walk, it was very painful time. So in the math, the problems இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் போட்டுட்டு இருப்பேன். And anyway, money, coming back to money. He இப்போ once my back became okay and all that, he called me and said, ஏன் இது மாதிரி விட்டுட்டு இருக்க, திருப்பி வந்து நடி அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பாருங்கள் நான் வந்து பேக்கெல்லாம் இதாக இருக்கேன், அதான் சரியாக போயிடுச்சுல, கொஞ்சம் யூ டேக் சம் எஃபர்ட், எக்ஸசைஸ் பண்ணி கெட் பேக் இன் டு குட் ஷேப். சினிமாக்குன்னு இல்லை, பட் ஹேட் ஒரு அக்கறை இருந்துச்சு, ரொம்ப பெரிய அக்கறை. சரி அவர் சொன்னார், ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னார். சரி சொல்லிட்டு நான் சொன்னேன், படம் பண்ணுறேன்னா இல்லை தெரியாது எனக்கு, பட் ஐ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் சொல்லிட்டு I think over 2 months I lost about 15 kilos. I lost in a healthy way. That is, okay. I didn't because the program, I have to say also, don't starve yourself and this and that. Over 5-6 meals a day I used to have small quantities of healthy food, and exercise was regular பண்ணிட்டு இருந்தேன், ஒரு trainer வச்சு பண்ணிட்டு இருந்தேன். So over 2 months I could dramatic ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் he told me in the Father Sam character கடல்ல, you have to do this. சரி இப்போ வந்து ஐ எம் நாட் இன் அ காம்படிட்டிவ் மூவி என்வாயன்மெண்ட் மாதிரி இல்லை. ஸோ ஐ கேன்
do it. If I like it, I can do it. You like scripts, Yeah, like you feel like scripts. There's acting, no you pressure. There's no race. There's nothing. பட் ஸோ ஆக்டிங் கண்டினியூ பண்ணுவீங்க. பண்ணுவேன். Not. நல்ல நியூஸ், கமிட் ஆயிட்டார். You just can't miss a man like this. இல்லையா? பட் எங்கேயாவது did you start missing cinema? I adapt very well in a sense. So I think a lot of it is controlled by the mind. Mind. So actually when I decided to acting stop பண்ணிட்டு பிசினஸ்ல ஒரு பர்టిక్యుலர் ப்ராஜெக்ட் நிறைய பெரிய உயரத்தை நீங்க பிசினஸ்ல தொட்டீங்க. ஒரு குளோபலி ஒரு பிசினஸை வளர்க்க ஒரு 5 இயர்ஸ்ல வளர்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு திடீர்னு ஞாபகம், திடீர்னு ஒரு பாம்பேல உங்களை பார்த்தேன். ஆமா, நம்ம லாஸ் வெகாஸ் வரும்போது நான் உங்களை பார்த்தேன். ஏர்போர்ட்ல நீங்க வந்துட்டு இருந்தீங்க, நான் ஒரு ஃளைட் கேட்ச் பண்ணதுக்கு கேச்சிங் அண்ட் ஃளைட் அண்ட் கோயிங் அண்ட் சடன்லி பார்த்தா இவ்வளோ பிஸியா இட் வாஸ் a very global journey இருந்தது உங்களுக்கு. ஜர்னி இருந்தது. It was a great learning experience. At the end of the day, I think end of my life, I just want to look back and என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். கற்றுக்கிறதே ஒரு சாதனை. இட்ஸ் நாட் அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்க்காம அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ I mean, thanks to Mani sir again. I've come back. Let me see. Hopefully, if the audience like to see, we'll see more. Talking about movies, Yeah. ஒரு particular film பத்தி பேசுறேன், மின்சார கனவு. ஆமாம். How did you manage those dance and all that? நான் இல்லை, அது பிரபுதேவா நீங்கள் மிக்ஸ். But you're there, இருந்து ஆடுறீங்களா அந்த படத்துல? அது நிறைய படத்தில் ஆடி இருக்கேன். பட் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். பட் அது என்னெல்லாம் கம்ஃபர்டபுள்லையோ அகைன் அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன். வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் பண்ணதான் ஒரு மெமரபிள் கேரக்டர். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நான் செட்டுக்கு வந்திருந்தேன் அண்ட் ராஜீவ் மேனன் வாஸ் டிரெக்டிங் இட். ரைட். இந்த கஜுவல் உட்காந்துருந்தாங்க. தேர் வாஸ் a junior artist in that role. ஆனால் டைலாகே சொல்லாமல் இருந்தார். I said, what is happening? This guy டைலாக் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு. shall I do it? இப்படி பார்த்தார் அவர். என்ன இது ஒரு ஷார்ட் தானே, I'm a friend, I'll just go sit there and சொல்லி அப்படி நடிச்சது. சூப்பர். I just walked in, did it and I walked out. It was really funny. It was really funny. I liked it. It was really funny. தட்டிடலாமா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்ட். படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நண்பனுக்கே ஒரு ஜெஸ்டர் அங்கே செட்டில் வந்து பார்த்து அப்படி இறங்கினது. நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் தட்டிடலாமான்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட் வாஸ் எனஃப் டு ஜஸ்ட் கரெக்ட். Wow, what a journey it has been. It has. Very different man I am seeing actually. Wonderful. Let's play for some time. Sure. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. 11வது கேள்வி 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய அகில இந்திய இசை மாநாட்டின் போது சாஸ்திரிய இசையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? Which organization was formed in 1927 at the All India Music Conference in Madras, held by the National Congress to help the cause of classical music? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு இந்திய தேசிய காங்கிரஸையும் கர்நாடக இசையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில். You have all the time to answer now. மணியண்ணன் இல்லை. மணியண்ணன், okay, great. And the options are A. Kalakshetra, B. Mylapore Fine Arts, C. The Music Academy, D. Bharatiya Vidya Bhavan. 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய அகில இந்திய இசை மாநாட்டின் போது சாஸ்திரிய இசையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? I'll use 50-50. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கு. ஜீனியஸ் கெட் ரெடி ஃபார் 50-50. எது இதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? கலாக்ஷேத்ரா இல்லைன்னு தெரியும், பாரதி வித்யா பவன் இல்லைன்னு தெரியும். எனக்கு மியூசிக் அகாடமின்ற ஒரு டவுட் இருக்கு. ஐ மீன் மியூசிக் அகாடமி தான் நினைக்கிறேன். பட் இது நான் சொன்னதால நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்து எலிமினேட் பண்ணிட்டு இது 2 மட்டும் காட்டுவீங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு ஜீனியஸோட விளையாட்டு. Well, genius has his own way of playing. And genius 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். மியூசிக் அகாடமி. ஷியோர்? யா, லாக் பண்ணிடலாமா? ஜீனியஸ் லாக், சி த மியூசிக் அகாடமி.
எதுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது? நான் நினச்சேன் மியூசிக் அகாடமி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஏன் டவுட் இருந்ததுன்னு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாஸ் நாட் 100%. Pandit Jawaharlal Nehru laid the foundation stone for Music Academy building on GTK Road in 1955. C, Music Academy is the right answer. இந்த அளவுக்கு டவுட் இருக்கிறதே பெரிய விஷயமாச்சு. பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. Before we continue, I'll go for a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Mr. Arvind Swamy, a wonderful person. So, 6,40,000 for the wonderful cause you're playing. Yes. You have one lifeline left. 12வது கேள்வி 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த விலங்கின் பெயர் சதுரங்க ஆட்டத்தின் துவக்கத்திற்கு வைக்கப்படவில்லை? Which of these animals does not have a chess opening or their variation named after it? And the options are A, chameleon, B, elephant, C, tortoise, D, tiger. செஸ் ஆடுவீங்களா? செஸ் ஆடுவேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லை உடம்பு சரியில்லாமல் ஒரு டைமர் இல்லைல்ல சொல்ல பேச இப்போ 2 பேர் பேசலாம். ஓகே. ஸோ 1 year பெட்டில் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் யோசிச்சது வந்து உடம்பு சரியாகும் ஆகலை, இது வேறு விஷயம். ஐ செட் மனசு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது த்ரூ டிப்ரெஷன்னா இல்லை நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோ அது மாதிரியும். ஸோ அதை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கணுன்னாக்கா ஒன்று கணக்கு போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ சம்திங் டு ஆக்கிபை மீ. ஆஃபீஸ் ஒர்க் அஃப்கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டரில் படுத்துக்கிட்டே. அண்ட் 2வது செஸ். ஸோ ஆன்லைன் செஸ் விளையாட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 கேம் போல் விளையாட்டே இருப்பேன். ஆனால் இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் செஸ் விளையாடினேன். பட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினாக இருக்குது. கெமிலியான், எலிஃபென்ட், டார்டாய்ஸ், டைகர். அதனால கெமிலியானாக இருக்கு அதுவும். பட் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் இன்னொரு லைஃப் லைன் யூஸ் பண்ண போகிறேன். வெரி குட். ஓகே. இந்த லைஃப் லைன் நான் யூஸ் பண்ணேனாக்க இந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அது உங்கள் ஆன்சரோட டிஃபர் ஆனால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ அப்படி ஒரு ஃபோன் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் பார்க்கணுமே. ஜீனியஸ், யார் அந்த ஃபோன் ஃப்ரெண்ட்? மணிரத்னம் சென்னை, ராஜீவ் மேனன் சென்னை, விஸ்வநாதன் ஆனந்த் சென்னை. ஓ மை காட். நீங்க தான் உண்மையான செஸ் பிளேயருங்க. இப்படி ஒரு மூவ் செக்மேட்டே வச்சிட்டீங்களா சார்? இப்போ நான் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டரை நான் பிரகாஷ் ராஜ் நீங்களும் விழலாம் ஒரு கோடியிலேருந்து பேசுறேன். உங்க நண்பர் இங்க இருக்காரு, அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சரியான பதில் கொடுத்தா அவர் 12,50,000 ரூபாய்க்கு போறாரு, இல்லைன்னா அவர் 3,20,000 ரூபாய்க்கு வந்துருவாரு. அந்த பதில் நான் கேள்வி எப்படி சொல்றது சார்? அதுக்கு எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த கேள்வி கேட்டு அவர் சொல்ற பதில் நீங்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்கன்றதான் எனக்கு வந்து அந்த விளையாட்டு. ஆனால் இப்படி ஒரு மாட்டி விட்டீங்களா எனக்கு? எப்படி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலில் படித்தோம். அண்ட் காலேஜ் வரும்போது அஃப்கோர்ஸ் அவர் ஈவினிங் காலேஜ் போயிட்டார் லாயலால், நான் டேயில் இருந்தேன். பட் ஸ்கூலில் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வி கீப் நிறையா ட்ராவல் பண்ணுவார். அவர் வந்து 5 times வேர்ல்டு சாம்பியன், எல்லா இடத்துக்கும் போவார். செஸ்ஸு ப்ரிப்பரேஷன் டைம்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ வில் மீட் குவைட்லி ஃபார் டின்னர் ஆர் சம்திங் அட் ஹோம். And
very, very nice person, very nice human being. Heard a very beautiful person he is. I mean, exceptional human being. Is also the brand ambassador and supporter for Vidyasagar, நம்ம ஒரு charity shortlist Okay, பண்ணிருக்கோமே what you're playing. with disabilities for children focus பண்ண charity. Anand also is a big supporter and promoter. That's off to this man. And இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசு நம்மளுடைய முதலமைச்சர் விஸ்வநாத் ஆனந்தோட ஒரு கேமை நம்ம சென்னையில் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆமாம், அந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஹேப்பனிங் இன் சென்னை அண்ட் இப்போ மேக்னஸ் கால்சன் தான் அவரோட அப்பனண்ட். அது ஒரு லீக் போயிட்டு யார் சேலஞ்சர்ன்றது வரும். ஸோ கால்சன் வாஸ் 22-year-old ஜீனியஸ். அவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு வீரர், நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் நம்ம மண்ணில் ஆடுறாரு. Absolutely. The government has brought it to us. Thanks to the government. Anand is also very good in astronomy and all that. So நான் கூட பார்க்கணும் அவரோட ஃபீல். ஹவு டஸ் இஸ் மைண்ட் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்ல அந்த கேமுங்கிறது. they process a million things, because there are so many openings in the world and so many. They remember games. 1973 Kasparov, whatever, I mean, just saying not Kasparov, whoever was playing then. In the game இது மாதிரி ஒரு வேரியேஷன் வந்தது, இதில் ஒரு வேரியேஷன் வந்ததுன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அந்த மைண்ட் ஸ்டார்ட் சீயிங் ஒரு பேட்டர்ன்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் ஆக்சுவல் மூவ் தட் யூ ரிமெம்பர். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் பார்த்தா தெரியும், இதில் ஒரு வீக்னஸ் இருக்குது, இங்கே ஒரு தப்பு இருக்குது. இன்ஸ்டிங்க்டிவாக He may move this, and if he moves this, then the eighth move will go to there. Eighth move. So I should not. What a way to look at. What a game. What a game. Super. இது முடிஞ்ச அப்புறம் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் I'll tell you about. Okay. Well, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு. ஆனால் மக்களுக்காக அவர் ஃபோனில் வந்து அவர் குரல், உங்கள் ரெண்டு பேரும் நட்பு, நீங்கள் அந்த கொஸ்டின் அவருக்கு சொல்கிறதும் அவர் ஆன்சர் சொல்கிறதும், அப்படியாவது அவரோட நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நான் I would like to talk to him. Genius, please connect the Grandmaster Vishwanathan Anand. Hello? Hello? Sir, the Grandmaster. Thank you. நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. Hello, how are you? I am wonderful. It's such a great pleasure to talk to you, sir. Thank you very much. We have been actually good phone a friend friend ante unga பேரை சொல்லி எங்களுக்கு செக்மேட் வச்சிட்டாரு அரவிந்த் சுவாமி இங்க. Good. And there is a question which ரொம்ப வெக்கமா தான் இருக்கு எனக்கு, where he has a doubt, and இந்த உலகத்துல யாராவது அதுக்கான பதில் கொடுக்கணும்னா அது நீங்க மட்டும்தான். Okay. Glad to help. I'm glad to help, Arvind. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்களேன். Hi Anand. Hi, Arvind. How's, I guess it's going well. It's going well so far. I think we are at They have 640. almost come to 6,40,000, Wow, fantastic. and this question is going to earn him 12,50,000. Okay. Anand, I've already told them, நீ சொல்ற ஆன்சர் தான் கரெக்ட். இதில் வந்து என்ன டவுட் இருக்க போகுது? It's about chess. There's Anand, I no know you're... timer. It's a good cause. Yeah. So, thanks Anand, first of all, for agreeing to be a friend on call. Pleasure, Arvind, and thanks for helping Vidyasagar. Pleasure is all mine. I'm just going to ask you the question, Anand. Yeah? Yeah, which of these animals does not have a chess opening or their variations named after it? There are Okay. 4 options. The first is chameleon. Okay. The second is an elephant. Right. C3 is tortoise. Okay. And D is tiger. So chameleon, elephant, tortoise, and tiger. I'm going to go with tiger. Tiger. Yeah. But okay, just let me think a bit, just to be sure. Elephant. Chess I would ஆடுற say மாதிரியே tiger. ஆடுறாரு. Huh? I would go with tiger. Okay. So, tiger is the animal which does not have an opening or a variation named after it. Yeah. Okay. You're the boss. Thanks, Anand. Thanks. I hope that was right. No. We'll know soon. So you lock the tiger, and Genius lock the tiger.
இதெல்லாம் வந்து நிறைய யோசித்து டென்ஷன்லாம் கொடுத்து நான் பதில் சொல்லனா என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. தி டைகர் வாஸ் தி ரைட் ஆன்சர். Just like the moves they say are named after attitudes of animals among. But I love the way he answered. ஆமாம் உடனடியா it's the tiger, but wait. ஆமாம் So he went. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் கேம்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பார். இந்த மூவ் இந்த ஓப்பனிங் அந்த எத்தனை ஓப்பனிங் அனிமல்ஸை பார்த்துட்டு வந்தாரோ அவரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் சொல்றேன்னு சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் 2-3 இருக்குது. பட் ஐ திங்க் ஃபன்னியஸ்ட் ஒன்று சொல்கிறேன் ஆனந்தோடது. ஸ்கூலில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது வேறு ஏதாவது ஸ்கூல் கல்ச்சரல்ஸோ எதுவோ போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு டிபேட்டு குவிஸு டான்ஸு பிளேன்னு ஏதாவது ஒன்று வின் பண்ணிட்டு வருவோம். இவர் வந்து வரும்போது ஏதாவது ஒரு ரேபிட் செஸ் டோர்னமெண்ட் காஸ்ப்ரோ பீட் பண்ணிட்டு வந்தேன், இதை பீட் பண்ணிட்டேன், வேர்ல்ட் இன்னும் ரேபிட் செஸ்ஸில் ஏதாவது ஒன்று மாதிரி ஒரு ரேபிட் செஸ்ஸில் போய் அந்த ஏஜ்லேயே யூஸ் டு டூ சம் ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம். ஸோ அசம்பிளியில் நாங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கும்போது அவருக்கு வந்து பெரிய பெரிய ட்ரோஃபி லினர்ஸில் வின் பண்ணதெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூல்லேயே. ஓ மை காட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஹவுஸ் மேட்சஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த நாங்கள் வந்து ப்ளூ ஹவுஸ் எல்லோ ஹவுஸ் மாதிரி ஹவுஸ் இருக்கும்போது நான் வந்து ப்ளூ ஹவுஸில். ஸோ எங்கள் அம்மாவோட நான் செஸ்லாம் ஆடுவேன். ஸோ செஸ்ஸுக்கு பேர் கொடுத்துட்டு ஸோ செஸ் ஒரு ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு போர்டு இருக்குது, நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ளூ ஹவுஸ் வர்சஸ் எல்லோ ஹவுஸ்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ ஹவுஸில் யார் ஹூஸ் கமிங் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்து எல்லோ ஹவுஸ் டிஷர்ட் போட்டுன்னு வந்தான். ஹவுஸ் மேட்ச் நியாயமே கிடையாது. ஸோ நான் வந்து என்ன இது நாட் அலௌடு, வாட் ஆர் த ரூல்ஸ்? ஐ செட் யூ கான்ட் ப்ளே ஆனந்த், இட்ஸ் நாட் ஓகே. Why can't I play? I'm in yellow house. It's a yellow house match. அப்படின்னு சீரியஸாக வேறு. சரி சார், ஐ மீன் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் கேம்? இது என்ன ஒரு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியே இல்லையா அவுட்கம்ல? இது ஒரு அவுட்கம் தான் இருக்க முடியும். இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ், வில் பிளே அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே we're not playing seriously, just relax, we'll play, then we'll play seriously அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பி கம்ஃபர்டபுள், டோன்ட் பி சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேம். ஸோ மூவ் பண்ணேன், நான் மூவ் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மூவ்ஸ் போல் போச்சு. இதுக்குள்ளே நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், விஸ்வநாதன் ஆனந்தே 20 மூவ்ஸ் நம்ம ட்ரைனிங்கே இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என் மைண்ட் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூனியர் சாம்பியன்ஷிப், ஸ்டேட் ஜூனியர் சாம்பியன் பேர் கொடுத்தாகணும், நம்ம கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து ஒரு ஜீனியஸ். ஒரு 20 மூவ்ஸ் ஆனந்தெல்லாம் வந்து 20 மூவ்ஸ் எடுத்துன்னு போதெல்லாம் பெரிய விஷயம். எப்படி இது வந்து நான் எனக்கே தெரியாமல் நான் ஒரு பெரிய ஜீனியஸ். நான் வந்து இந்த பொட்டன்ஷியல் நான் டேப்பே பண்ணல. ஸோ நானும் அசம்பிளியில் திறமையை நான் பார்க்கல இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இஸ் அட் ஓகே அரவிந்த் சொல்லி பிளேனோ ஓகே. ஸோ ஒரு 4 மூவ்ஸ்லேயே 5 மூவ்ஸ்லேயே செக் மேட் இருக்கு. சீரியஸாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு 4 மூவ்ஸில் செக் மேட் இருக்கு. ஸோ அப்படியே அந்த எல்லாம் ரிவர்ஸில் ரீவைண்ட் பண்ண மாதிரி அந்த இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்லேருந்து ரிவர்ஸில் வந்து இது நம்ம விளையாட்டு இல்லை. இதுக்கு மேலே ஃபர்ஸ்டே இதை ஆரம்பித்து தொலைச்சிருக்கலாம், அதை முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு ஆசை காட்டி. Beautiful. And thank you so much for getting Vishwanathan Anandan here. Give him a big hand and wish him, ladies and gentlemen. Pride of India for years. Yes. For years. எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். கரெக்ட். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் இஸ் ஆல்வேஸ் பீன் அட் த டாப். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம். 2 நிமிஷம் பேசுனது, என்னுடைய இந்த சின்ன விளையாட்டுக்குள்ள அவரும் வந்தது, விளையாட்டு ஒரு பதில் கொடுத்து போனது. பியூட்டிஃபுல். பிஃபோர் வி கண்டினியூ, ஐ வில் கோ ஃபார் அ ஸ்மால் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Wow, what an episode this is turning out to be. So many beautiful things happening in this episode and meeting so many wonderful people. Well, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எசென்ஷியலி ப்ராசஸிங் பிஸ்னஸ், டேட்டா ப்ராசஸிங். டேட்டானா ஆக்சுவல் டேட்டா ப்ராசஸிங், பேரோல் ப்ராசஸிங் இஸ் ஆர் ப்ரைமரி பிஸ்னஸ். எம்ப்ளாயோட சேலரி ப்ராசஸ் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிறையா காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்கும், இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு இதெல்லாம்.
ஸோ அதுக்கு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்லாம் டெவலப் பண்ணி அது ப்ராசஸ். What a big company you have now. Yeah, they're about தவிர I do other businesses also. So about maybe 4,000 to 5,000 people we employ and Super. we do. So we're happy to support those families and provide employment. நடிகர், சினிமா, பிஸ்னஸ், மேத்ஸ் அண்ட் லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது. என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில்? வாட் ஹஸ் பீன் திஸ் ஜர்னி அண்ட் வேர் டு யூ வாண்ட் டு கோ? நான் நிறைய இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். ஸோ எனக்கும் ஐ திங்க் அபவுட் இட் அ லாட். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நான் சொன்னது ஒரு உங்களுக்கு ஒரு பெசிமிஸ்டிக்காவோ இல்லை ஒரு சினிக்கலாவோ தோணும். பட் நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ண போகிறதில்ல. எது பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஃபர்காட்டன். இட் வில் பி ரிமெம்பர்டு ஒரு லைனில் எங்கேயாவது சம்படி இருக்கும். அதனால நம்ம வி ஷுட் நாட் டைரக்ட் அவர் லைஃப்ஸ் டு பி ரிமெம்பர்ட் டு பி, பிகாஸ் இட்ஸ் நாட் நம்ம இல்லாத நேரத்தில் நடக்க போகிறது ஒரு விஷயம். ஸோ நம்ம இருக்கிற நேரத்தில் என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரெண்டாவது இட் ஷுட் பெனிஃபிட் பீப்புள். அண்ட் இதில் எந்தெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் வருதோ அதை நம்ம பண்ணணும், அதை நம்ம அடையணும். ஸோ நான் திரும்பி பார்த்து லைஃப்பில் வாஸ் ஐ ஹாப்பி வித் மை லைஃபான்னு நான் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன். when I'm in the end stages of my life, Arvind, were you happy with your life? எனக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், ட்ராஜடிஸ் இருக்கும். ஸோ அதனால தட் இஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் வெதர் ஐ வாஸ் ஹாப்பி ஆர் நாட். இந்த சேலஞ்சிங் டைம்ஸில் நம்ம என்னெல்லாம் கரெக்ட் டெசிஷன் எடுத்தோம், பீப்புளுக்கு ஹெல்ப் ஆச்சா, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேஸ்ட் பண்ணோமா, இல்லை டைம் whatever it is, என்னெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுனாக்க ஐ எம் ஹாப்பி வித் மை லைஃப். ஸோ Superb. Wonderful. Wonderful to இது ஒரு பெசிமிசம் ஆர் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். Wonderful sir. Wonderful to meet you. And 25 லட்சத்துக்கான கேள்வி. No lifelines. ஒரு இடத்துல லைஃப் லைன்ஸ் இல்லைங்கிற சந்தோஷம் இருக்குது, இன்னொரு இடத்துல அவர் வரமாட்டாரோ அந்த மாதிரி இன்னொரு யாராவது கூட்டு வந்து வச்சிருவீங்களான்னு ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. 25 lakhs. The 13th question உங்களுக்காக இதோ. மகாபாரத போரின் போது துரோணருக்கு பிறகு கௌரவர்களில் படை தளபதியாக ஆனவர் யார்? During the Mahabharata war, who became the commander-in-chief of the Kaurava army after Drona? And the options are A. Duchadanan, B. Karnan, C. Duryodhanan, D. Salya. பி கர்ணன். B. Karnan. 25 லட்சத்துக்கான கேள்வி சார். இதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுத்து ஆன்சர் சொல்லணும் சார். எது 25 lakhs அரவிந்த். எது தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்லிட்டேன், எது தெரியுமோ அது தெரியும்னு சொல்லுவேன். உள்ள ஒரு ஆக்டர் இருக்காருல்ல, அட்லீஸ்ட் இந்த மேடைக்கு பிரகாஷ் ராஜ் இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயோ 25 lakhs குவிட் பண்ணலாம்ல? இல்லை, அப்படியெல்லாம் கேட்கணும் சார். எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, ஐயோ விட்டா 320 போயிடும், ஒரு நல்ல எண்ணத்துக்கு ஆடுறோம் அப்படின்லாம் பண்ணால் கொஞ்சம் ஒரு டென்ஷன் மியூசிக் எல்லாம் போட்டு நாங்கள்லாம் பில்டப் கொடுத்து என்ன சொல்லலாம் மாட்டினாரா அரவிந்த் சாமி பிரகாஷ் ராஜ் கிட்ட, இதுக்கு கேள்வி சொல்லுங்க பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இல்லை. நீங்கள் சொன்ன டென்ஷன் ஆக்சுவலாக எனக்கு தோணவே இல்லை. எனக்கு இக்னரன்ஸில் நான் நினச்சேன் இந்த கொஸ்டின் தப்பாக இருந்தால் 12,50,000 வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். எனக்கு தெரியாது 3,20,000 போகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு தைரியத்தில் அந்த ஒரு இக்னரன்ஸில் ஒரு தைரியம் வந்துச்சு, நான் சொன்னேன். பட் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. 3 லைஃப் லைனும் இல்லை, நீங்கள் ஏதாவது தெரியாத விஷயங்கள் கேட்டிங்கனாக்க இதோடு தான் போனோன்ற மாதிரி ஒன்று இருந்தது. இப்போது இது ஷுவர் 16th day and the 17th day of the Mahabharata, Karnan was nominated as the commander-in-chief. அதையும் நீங்கள் ஜீனியஸ் கிட்ட கேட்கலாம்.
லாக் பண்ணிடுறேன். சார் நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், நீங்கள் சிவாஜி சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் கர்ணன் படத்தில். இப்பதான் வேற வந்து மறுபடியும் கலரை போட்டு ரிலீஸ் வேற பண்ணாங்க படத்தை. ஆமாம், அது என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். சின்ன வயசில் நான் பார்த்து ஆல்வேஸ் இது வந்து நான் நிறையா அழுதுருக்கேன். ரொம்ப டச்சிங்காக இருக்கும் எனக்கு. எனக்கு இந்த மகாபாரத்லேயே பிடிச்ச கேரக்டர் வந்து கர்ணன் தான். Well, genius, lock B. Karnan. Is the right answer, sir. 25 lakhs. நானும் ஜீனியஸும் சமத்தியா மாட்டிக்கிட்டோம் சார் உங்களோட. நீங்க வந்து இப்படி ஒரு படையோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பார்த்தா ஒரு கிராண்ட் மாஸ்டரோட வர்றீங்க, 4 ஆப்ஷன்ஸ்க்கு 4 ஆன்சர் கொடுக்குறீங்க, இவ்வளோ தெளிவா இருக்காரு. அதுபோல் இந்த ஷோகளை வந்து 20 ஆடியன்ஸ் உட்கார வச்சு நீங்க ஒரு எழுதுங்க, நான் வந்து ஞாபகத்தில் சொல்றேன்னு அவங்களையும் மடக்கிட்டீங்க. என்ன பண்றது நான்? what a show it has been. ஆமாம், எனக்கு கர்ணன் வந்து நான் வீட்டில் நிறையா சண்டை வரும். ஐ மீன் சண்டைனா அப்பாவோடைய அம்மாவோடையோ இல்லை மாமியோடையோ இல்லை சித்தியோடையோ யாராக இருந்தாலும் பெரியவங்களாம் அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா. அப்போல்லாம் முன்னாடி இவ்வளோ டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது. ஸோ நிலா சாப்பாடு வரும், ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை அது மாதிரி ஒரு லவ்லி டைம்ஸ். அப்போது வந்து எல்லாரோடையும் சண்டை போடுவேன். கிருஷ்ணர் மேலே எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு கர்ணன் நிறையா ஏமாத்திட்டாங்க மகாபாரதம். நிஜமா அவர் தான் பிளாட் பண்ணார் ஃபுல்லாக. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவேன். அதனால கிருஷ்ணர் வந்து ஒரு காடாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். பட் அவர் இதில் பண்ண தப்பு தானே. எப்படி நம்ம கர்ணனை வந்து இப்படி ஏமாற்ற முடியும்? ட்ரூ வாரியர், ட்ரூ ஸ்ட்ரென்த், வேலர், ஸ்கில் அப்படி பார்த்தானாக்கா கர்ணன் தானே வின் பண்ணியிருக்கணும் அப்படி தளபதி. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து இல்லை அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹீ வாஸ் ஆக்சுவலி ஆன் த ராங் சைட். ஸோ அதனால தான் இதாச்சுன்னு. அண்ட் இன்னொரு ஒரு கேரக்டர், ஐ மீன் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா விச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ அண்ட் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸோடு சேர்த்து என்னென்னா, எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. ரைட், உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் இந்த கவச்ச குண்டலத்தை எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி அப்பா ஒன்று சொல்லுவார், யாராவது கேட்டால் ஒரு எடுத்து எதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொன்னாங்க சார் இந்த கையில் கொடுக்காதீங்க, லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்காதீங்க, ரைட் ஹேண்டில் கொடுங்க. நான் சொல்லுவார், இல்லை வச்சுக்கோ, இந்த கையிலேருந்து இந்த கை நான் மாறுறதுக்குள்ளே என் மனசு மாறிடும். ரெண்டு மூணு வெர்ஷன் இருக்குது அந்த எண்டில் வந்து இந்த சேரியட்டு இது மாற்றிக்கிட்டு அவர் அந்த துரோணாக் பண்ண இதனால் மறந்து இந்திராவுக்கு கொடுத்த இதை கடவுத்துக்கஜனுக்கு யூஸ் பண்ணி இது மாதிரி நிறைய ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த மண்ணில் மாட்டிக்கும்ல. ஸோ அப்போ ஒரு இறங்கி இது பண்ணும்போது ஒரு இதுக்கப்புறம் அர்ஜுனோட ஆரோஸ் வந்து மாலையா போகும். அது ஒரு வெர்ஷன் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்பார் அர்ஜுன், ஏன் மாலையா போகிறது, ஏன் கொல்ல முடியல என்னால் கர்ணன். அப்போது சொல்லலாம், தர்ம தேவதை காக்கிறா அப்படிம்பாங்க. ஸோ உன்னால் கொல்ல முடியாது. எனக்கு அவர் வந்து படம் பார்த்தீங்கன்னா கூட சேரியட் வீல் பக்கத்தில் இருப்பார், நிறைய ஆரோஸ் பியர்ஸாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வரதெல்லாம் மாலையாக வரும். அது ஒரு வெர்ஷன். அது சில வெர்ஷன் சில பேர் டிஃபர் பண்ணுவாங்க. அது ஒரு வெர்ஷன். அப்போ என்ன, அர்ஜுனோட ஃபாதர் இந்திரா தானே. ஸோ அவர் திருப்பி வந்து ஒரு இந்த புவர் பிராமினா வந்து அங்கே வந்து கேட்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு, ஐ மீன் எனக்கு ஒன்று வேணும் கொடுப்பியான்னு. ஸோ நான் சாக கிடக்கேன், எனக்கு இப்போ என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ சொல்லுவார், உன் தர்மத்தை எனக்கு தானம் பண்ணுவேன். ஸோ அப்போது அதானே உனக்கு வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தர்மத்தை தானம் பண்ணுவாங்க. அவர் தர்மத்தை அந்த புண்ணியத்தை எடுத்துன்னு போயிடுவார். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்லுவார், இப்போது அன்பு விடு இல்லை விடுன்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணுவாங்க. இதை கேட்டால் எப்படி கிருஷ்ணன் மேலே கோபம் வராது எனக்கு. கதைகள், புராணங்கள் கதையை தாண்டி ஒரு வாழ்க்கையை சொல்லுது, ஒரு கரெக்ட். நான் அதெல்லாம் கடவுளன் நான் பார்க்கறதில்ல. பட் கடவுளன் பார்க்காதவர்களுக்கும் அதை படிக்கும்போது யூ சி ஹவு யூ செலிப்ரேட்டட் குவாலிட்டிஸ் ஆஃப் அ மேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். அழகான ஒரு கேள்வி. அண்ட் இந்த விஷயத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். ஆர் யூ அ பிலீவர் இன் காட்? ஐ எம் அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக், ஓகே. சின்ன வயசில் தமிழில் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியும். அக்னாஸ்டிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்பிக்கை எனக்கு நம்புற மாதிரி விஷயங்கள் தெரிகிற வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்ற.
தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. நான் வந்து அதுக்காக நான் அகேன்ஸ்டாக ஒன்றும் கிடையாது. நான் இப்போவும் என் பசங்களுக்கு கூட்டினு எங்கேயாவது ஒரு சவுத் இந்தியா டூர் டெம்பிள்ஸ் எல்லாம் போய் பார்ப்பேன். எனக்கு அது பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நான் வேதாஸ் கேட்பேன், இல்லை சுப்ரபாதம், எனக்கு நிறையா தெரியும், வேறு மந்திரங்கள் எல்லாம் தெரியும். ஸோ இந்த எக்ஸ்போஜர் இருக்குது எனக்கு. இது யாரையும் அஃபெண்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசில் நிறையா கொஸ்டின் பண்ணுவேன். எங்கள் அப்பாவையும் கொஸ்டின் பண்ணுவேன். அவங்களும் ஆக்சுவலாக அதை அஃபென்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதுக்குன்னு அவங்கள அவமரியாதைப்படுத்தியோ இல்லை அது மாதிரி நான் கற்றுக்கல. கோயில் கூட்டா போவேன் எனக்கு. பட் எனக்கு சுயமாக வரணும் ஒரு நம்பிக்கை. ஸோ சின்ன வயசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மக்களை கடவுள் நம்பிக்கை ஒன்று, பட் மக்கள் நம்பிக்கை அதிகம். மக்கள் நம்புவோம், ட்ரஸ்ட் இன் பீப்புள், இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்ப் பீப்புள். இதில் ஒன்றும் தப்பு ரைட்டு கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு ஆக்சுவலாக என்ன தோணுதோ அதான் நீ யோசிக்கணும். இதில் தப்பு ரைட்டு கிடையாது. ஒன்லி திங், நீ கடவுளை நம்பினியோ நம்பலையோ, பட் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், யாரையும் மனசை புண்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ். எங்கள் அம்மாவுடைய அதுதான் நடக்குது. பைபிள் உன்னோட எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவேன். என்னோட நல்லா தெரியும்டா, பட் நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ, மக்களுக்காக வாழ்கிறல்ல, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறல்ல, நல்லவனாக இருக்கல்ல, அது போதும் எனக்கு. அண்ட் வெல், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கர்ணன், ஆல்மோஸ்ட் ஒரு கர்ணனாக வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. 25 லட்சம் ரூபா. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறது, நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற தெளிவான பதில்கள். அண்ட் ஒரு கலாச்சாரமான ஒரு வீட்டில் பிறந்தும் ஒரு மாடர்ன் தாட்ஸையும் வச்சுக்கிட்டு, சொந்த சிந்தனையும் இருந்துக்கிட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்கொள்கிறது, ஒரு சவாலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது. உண்மையாகவே இன்றைக்கு நான் இந்த விஜய் டிவி மூலமாக ஒரு அழகான அரவிந்த் சுவாமியை நான் பார்க்கிறேன். Well, 25 lakhs already in the pocket. 50 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. 14th question. Time's up. இதுக்கு மேலே போனால் அடுத்த கேள்விக்கு போனால் இன்னொரு 1 கோடி வரைக்கும் போயிடுவீங்க போல இருக்கு. But well, I have a limited time. Benefit people. 25 lakhs you have won already. But இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, do you want to say something? Do I want to say something? I think I've said a lot in the show. எதில் ஆரம்பிக்கிறது எதில் முடிக்கிறதுன்னு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இப்போது under 25 or 30 years இந்தியாவில் majority of the population is at that stage where there's so much energy, so much இது அதெல்லாம். ஸோ நம்ம கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்ன, நம்ம நேர்மையாக இருக்கணும், நாட்டுக்கு we should not do any harm to the nation, we should support the nation, the patriotism, இதெல்லாம் நம்ம நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில். அண்ட் நம்ம ரியாலிட்டியில் லைஃப்பில் போகும்போது சில விஷயங்கள் உதைக்கும், இந்த ஐடியாலஜிக்கும் what actually happens. But in the generation have an opportunity to make it right. நம்ம ஜெனரேஷனில் நடந்த சில மிஸ்டேக்ஸ், சில ப்ராக்டிசஸ், இதெல்லாம் நம்ம சொசைட்டியில் க்ரீப் ஆகி எல்லாரையும் பாதிக்குது. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் டு மேக் திஸ் அ பெட்டர் கண்ட்ரி, தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் வித் யங்ஸ்டர்ஸ் வித் ஐடியாலஜி அண்ட் எனர்ஜி. அதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி we should make it a better country. Thank you so much. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சொல்லுங்கள். இந்த டோட்டல் நிகழ்ச்சியை நான் வந்து நீங்களும் வரலாம் ஒரு கோடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கவிதையோட ஸ்டார்ட் பண்ணேன். அது நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு படம், மணிரத்னம் அவருடைய இருவர். அண்ட் தேசிய விருது எனக்கு, ஐ காட் மை நேஷ்னல் அவார்ட். அண்ட் அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்க வேண்டியா இருந்தது, பல காரணங்களால் நீங்கள் நடிக்கலை, அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. பட் தமிழ் பேசியதால் எனக்கு தேசிய விருது. ஆனால் அதில் ஒரு கவிதை, அது உங்களுடைய குரல்லே இருக்கும். நான் மணி சாரை கேட்டேன், இதை நான் சொல்லிடுறேன்னு, ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நல்லா இருக்கு, இது இப்படி தான் இருக்கும். அண்ட் வெல், அதை நான் வந்து இங்கே வாசித்து காட்டினேன். இன்றைக்கி அதை ஆக்சுவலி வாசித்தவங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதில் நடித்தவன் நான் இருக்கேன். ஸோ 2 பேரும் இணைந்து ஓகே, அதை வந்து why don't we just read it out? Okay. Yeah? Sure. Our time starts now. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே, 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலாதான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கணக்குதடி.
பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களிலும் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணி. பிகாஸ் என்னுடைய பொக்கிஷமான ஒரு படம், எனக்கு ரொம்ப அற்புதமான ஞாபகமான ஒரு படம், அதில் நீங்களும் கலந்துருக்கீங்கிறது இன்னைக்கு இத்தனை வருடங்கள் பார்த்த அரவிந்த் சுவாமியும் நான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்த அரவிந்த் சுவாமியும் இன்னும் முழுமையான ஒரு மனிதனாக இருக்காரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு ஹவ் met you. Thank you. Thank you so much, sir. Thank you. Give him a big hand, please. Well, give him a big hand, ladies and gentlemen. A wonderful cause, for a நல்ல cause. Thank you so much. Thank you for making this show a beautiful show. No, thank you so much. A pleasure being here. Thank you, guys. From all the people who will benefit from this, thank you. Thanks Vijay TV. Thanks to all you. உங்க ஹெல்ப்லைன் இல்லாம கூட என்னால முடிஞ்சிருக்கு.